ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்லாக இது இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது தெய்வத்திற்கு உரிய அம்சமான நேரமும், இந்த நேரங்களில் நம்ம வழிபடும் போது தெய்வத்தோடு நம்ம நேரடியாக தொடர்புல இருந்து வழிபடுவோம் அப்படின்றதையும், இந்த நேரங்களில் நம்முடைய மனதும் சரி நிலைமையும் சரி எல்லாமே சுய கட்டுப்பாட்டு தன்மையில இருக்கும் என்பதையும் தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்குதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம இங்க அனைவருமே எல்லா விஷயத்தையும் செய்வோம். அதாவது திருமணம், முக்கியமாக வீடு கட்டுவதற்கான அந்த பால் காட்சி, இல்லைன்னா அந்த கிரக பிரவேசம் என்ன எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி முகூர்த்த நேரத்தை பார்த்து குறித்து அதில் செய்வாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா முகூர்த்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அந்த நேரங்களில் அந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்ற போது எவ்வளவு பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அது அனைத்திலிருந்தும் ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மந்திரம் சொல்ல சரியா 3 முறை சொன்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி போராடினீங்களோ, இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோன்னு அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கத்து இல்லைங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்க பெருசா யோசிச்சு கவலைப்பட்டு குழப்பிக்க வேண்டாம். தெளிவான மனநிலைமையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது சொல்லலாம்ன்றது ஆச்சு. எப்போ சொல்லணும்ன்ற கேள்வி இருக்கும். காலை, மதியம், இரவு. இன்னும் நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு தினங்களையும் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள்ன்றது மாறும். நீங்க எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கரெக்டா ஒரு 5:30 6 மணிக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா சிறந்ததாக இருக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா 1 1:15 சொல்லிடுங்க. மாலை நேரத்துல சரியா 6 மணிலேருந்து 6:15 நீங்க இந்த சொல்லிட்டீங்க அப்படின்ற போது இதுவே போதுமான நேரங்களாக இருக்கு. இந்த நேரங்களில் இதை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, சரிங்களா? சரி, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். நம்ம போடக்கூடிய தகவலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள பேசி போகலாம். முதல் விஷயமாக நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது கட்டாயமாக தெளிவாக யோசிச்சுட்டு முடிவெடுத்து இதை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு முடிவெடுத்து பண்றீங்கன்ற போது நல்ல விஷயங்களுக்காக செய்றீங்கன்ற போது நிச்சயம் நல்லதுதான். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு நாள் சொல்வது மூலியம் முழு பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இதை சரியா நீங்க 3 நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லணும். 3 நாட்கள் இதை தொடர்ச்சியாக நீங்க சொன்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அதனால எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். 3 நாட்கள் தெளிவா இந்த ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க, சரிங்களா? சரி, இதை நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் 3 நாட்கள் 3 முறை அப்படின்றத சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை சொல்ல 3 முறை நீங்க சொன்னாலே போதுங்க, மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால் தெளிவான ஒரு விளக்கத்தோடு தெளிவான ஒரு விஷயமா அமைவதற்கு இதை நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயமா செய்யலாங்க. தாராளமாக முழு மனசோடு செய்யலாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பெருசா யோசிச்சு கவலைப்பட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யாம மட்டும் இருக்க வேண்டாம், சரிங்களா? அதனால தெளிவான நிலைமையோடு தெளிவான ஒரு விஷயத்தோடு இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல்ல சரியா 3 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமா இதை நீங்க சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்காகவும் நன்மைகளுக்காகவும் மாற்றுகளாக அமையட்டும். நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயம் நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க, நல்லது நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.